என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உன் கண்களில் படுகிறேன் என்றால் அதை நீ சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. நாளைய விடியலானது மங்கள செவ்வாய் கிழமையினுடைய வெற்றி விடியல். என் பிள்ளையே, இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவியினை செய்து கொடுக்கக்கூடிய ஒருவரை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சில நாள் உன் வாழ்க்கையில் அதிசயம் திடீரென்று நடக்கும் என்று அம்மா பல முறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். அதுபோலத்தான் நாளைய விடியலிலும் உனக்கான பேரதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது. அதற்கு உனக்கு உதவி செய்ய வரப்போகின்றவர் யார் என்பதனை உனக்கு அடையாளம் காட்டித்தர உன் தாயானவள் அத்தனை அக்கறையோடு உன்னோடு பேச ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளைக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கின்றதோ இல்லையோ, நாம் முன்கூட்டியே சொல்லிவிடுவோம். இன்று தெரிந்து கொண்டால் நாளைய விடியலில் சற்று மன திருப்தியோடு நீ உனக்கான விடியலை எதிர்நோக்குவாயல்லவா? விடியலில் என்ன நடக்குமோ என்கின்ற பயத்தோடு இருப்பதை விட உனக்கு உதவி செய்ய வரப்போகின்றவர் யார் என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதனை நினைத்து கொண்டு நீ மனநிறைவோடு வாழ்வாயல்லவா? உன்னுடைய இந்த மனநிறைவான விஷயத்திற்காகத்தான் இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற எத்தனையோ விஷயங்களுள் உன்னுடைய கஷ்டங்கள் அதிகமாக நிரம்பி இருக்கின்றது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும். நீ இந்த வாழ்க்கையில் பட்ட அத்தனை துன்பங்களுக்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும். எத்தனை காலம் இப்படியே இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் என்பதில் உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். நாமும் சிந்தித்து சிந்தித்து தான் பார்க்கின்றோம். நமக்கும் எந்த ஒரு விடிவு காலம் பிறக்கவில்லையே என்று எண்ணி வேதனைப்படுகின்ற என் குழந்தை, உனக்கான விடிவு காலத்தை நீ என் கைகளில் ஒப்படைத்து விட்டாயானால் நான் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு விடிவை கொடுத்து விடுவேன். ஏற்கனவே உன்னிடத்தில் தானே தாயே நான் ஒப்படைத்திருக்கிறேன் என்று நீ சொல்கின்றாயல்லவா? என் பிள்ளையே, நிச்சயமாக நீ சொல்கின்ற இந்த வார்த்தையானது என் செவிகளில் கேட்கின்றது. என் குழந்தைக்கு என்ன நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேன். உனக்கு நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நான் தெளிவாக செய்து கொடுக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றேன். ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டத்தில் இருக்க வைக்க இந்த வராகி விரும்பியது கிடையாது. நான் எப்பொழுது எல்லாம் உனக்கு நல்லது செய்ய வருகின்றேனோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை நீ உச்சபட்ச வேதனையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் அந்த வேதனையை தீர்ப்பதிலேயே நேரம் கழிந்து விடுகின்றது. உனக்கான நல்லதை செய்வதற்கு தாமதமாகின்றது. நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு விடியலும் உனக்காக விடியும் பொழுது நீ மட்டும் ஏன் சோகத்தோடு எழும்புகின்றாய்? என் பிள்ளையே, கஷ்டமே இருந்தாலும் சரி, உன்னுடைய முகத்தில் அதனை நீ காண்பிக்காமல் புன்னகையோடு நீ நகர்ந்து செல்லும் பொழுது எதிரில் வருகின்றவன் உன் எதிரியாக இருப்பான் என்றால் அவனுக்கு அது மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும். இதைத்தான் நீ செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அடுத்தவர்களின் மனது சந்தோஷப்படும்படி நீ நடந்து கொள்ளாதே. உன்னுடைய வேதனை ஒருவருக்கு சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை நீ அவர்களுக்கு கொடுக்கத்தான் முயற்சிகளை செய்கின்றாய். என் பிள்ளையே, உன்னுடைய சந்தோஷம் யாருக்கு உண்மையாகவே சந்தோஷமோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நீ அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் எப்பொழுதும் கவனமாக இரு. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பல விஷயங்களை ஒளித்து மறைத்து வைத்து உன் கண் முன்னால் காண்பிக்காமல் இருக்கின்றது. நீயும் அதை அறிந்து கொள்ள முடியாமல் வாழ்க்கையின் மீது அன்பில்லாமல் ஏனோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம், ஏனோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணத்தில் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெகுவாக மாற்ற வேண்டும். நீ யோசிக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லாதபடி நிச்சயமாக செய்ய வேண்டும். அதற்கு என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்க தெய்வங்களை அதிகமாக வணங்க வேண்டும். இதைத்தான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்று எப்பொழுதுமே கிடையாது. அதையும் மீறி உனக்கு ஒரு தோல்வி வருகிறது என்றால்
நிச்சயமாக இந்த தோல்வி உனக்கான வெற்றியான் முதலாவது படியாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி அம்மா, நீ சொல்வதெல்லாம் சரிதான். எனக்கு உதவி செய்ய வரப்போகின்றவர் யார் என்பதனை மட்டும் நீ சொல்லிவிடு. இதை நீ சொல்லிவிட்டால் போதும். நாளைய விடியலிலாவது எனக்கு நிம்மதி கிடைக்குமா என்று நான் பார்க்கிறேன் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாயல்லவா? என் தங்கமே, முதலில் மனதை தெளிவுபடுத்தி தாயானவளின் வாக்கினை அமைதியாக கேள். உன் மனது தெளிவடைகின்ற பொழுதுதான் இந்த வராகியினுடைய அன்பினை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எதையும் தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாயானால் உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்களை கூட நீ உணராமல் சென்று விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். நன்மைகளை கூட நீ தெரியாமல் விட்டுவிடலாம், ஆனால் கஷ்டங்களை அறியாமல் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு சிறு கஷ்டம்தான் மிக பெரிய வேதனையாக மாறும். ஆரம்பத்திலேயே அதை நீ முறியடித்து விட்டால் அதன் பிறகு இருக்கின்ற அந்த சந்தோஷம் நிச்சயமாக உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும். அதுபோலத்தான் இன்றும் என் பிள்ளை, நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கான சந்தோஷம் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ முழுமனதார நம்ப வேண்டும். என் பிள்ளையே, நாளைய விடியல் என்பது சதுர்த்தியினுடைய விடியல். அப்படியானால் உனக்கு உதவி செய்ய வரப்போகின்றவர் யார் என்று இப்பொழுது தெரிந்து விட்டதல்லவா? என் பிள்ளையே, முக்கியமாக விநாயக பெருமானினுடைய அருளை நாளைய விடியலில் நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். சதுர்த்தியினுடைய விடியலில் இவர்களினுடைய அன்பையும் ஆசியையும் நீ நிச்சயமாக பெற வேண்டும். என் பிள்ளை, அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீ அவரை தேடி எங்கும் செல்ல வேண்டாம். மனதார அவரை நீ வணங்கினால் போதும். அது மட்டுமல்லாமல் நாளை உனக்கு யாரேனும் திருநீறு கொண்டு கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது விநாயக பெருமான் உன்னிடத்தில் வந்து செல்கிறார் என்கின்ற அர்த்தத்தை உனக்கு உணர்த்துவதாகும். என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அம்மா எனக்கு யாரும் அப்படி தரவில்லையே என்று. எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. எல்லோரையும் தெய்வம் தேடி தினமும் சென்று விடுமா என்ன? நிச்சயமாக இல்லை. யாருக்கு அவர்களினுடைய வேண்டுதல் உச்சத்தை தொடப்போகின்றதோ அல்லது யாருக்கு தெய்வத்தினுடைய அரவணைப்பு அந்த நொடி தேவைப்படுகின்றதோ அதே நேரத்தில் தெய்வமும் எந்த ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு இது போன்ற அறிகுறிகளை உணர்த்துவார்கள். அதை வைத்து புரிந்து கொள்ளலாம். அதுவும் குறிப்பாக சில நல்ல நாட்களில் இது போன்று அவர்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் தோன்றும். உனக்கு ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்லவா? தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கின்றதா இல்லையா என்பதனை இது போன்று கூட நீ உறுதி செய்யலாம். எப்படி தெரியுமா? ஒரு பக்தன் அன்று விநாயக பெருமானை வணங்க வேண்டும் என்று அத்தனை ஆசைகளோடு நின்று கொண்டிருக்கின்றான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அன்று காண முடியாமல் போய்விட்டது. விநாயகரை வணங்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் அவர் மீது தெய்வம் நிச்சயமாக கருணை காட்டி இருக்கின்றது. அவர் தெய்வத்தை பார்க்க நினைத்தது போல தெய்வமும் அவர்களுக்கு ஆசியை வழங்க எண்ணி இருக்கின்றது. தெய்வமும் அவர்களுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்திருக்கின்றது. அதனால் அன்றைய நாளில் தெய்வம் அவர்கள் இல்லத்திற்குள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் சென்றுவிட வேண்டும், இவர்களுக்கு நாம் இருக்கிறோம் என்று உணர்த்த வேண்டும் என்று சாதாரணமாக கடையில் வாங்கிய ஒரு 10 ரூபாய் தக்காளி பழத்தில் அவர் விநாயக பெருமானின் உருவத்தை அதில் காண்பித்திருக்கின்றார். அதாவது ஒரு பழம் விநாயக பெருமானின் தந்தம் போல அதனினுடைய ஒரு பகுதியில் வளைந்து அப்படியே நின்றிருக்கின்றது. அந்த பழம் அப்படியே காய்த்திருக்கின்றது. அதை அன்று விநாயக பெருமான் தன்னை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக பயன்படுத்தி இருக்கின்றார். இதுபோன்று பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்துவிடும். இதை உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக பிழைத்து கொள்வார்கள். தனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை அவர்கள் உணர்ந்து விடுவார்கள். எதற்கும் கலங்க வேண்டாம். நாம் செய்கின்ற செயலை சரியாக செய்து கொண்டே இருப்போம். தெய்வத்தின் அனுகிரகம் நமக்கு இருக்கின்றது. அதனால் நமக்கு எல்லாம் வெற்றியாகத்தான் கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவர் உனக்கு துணையாக இருப்பதை உணர்த்திவிட்டார் என்றால் வேறென்ன வேண்டும் என் பிள்ளைக்கு?
எல்லா தெய்வங்களுக்கும் முதலாவதாக விளங்கக்கூடிய விநாயக பெருமான் அவரே உன் இல்லம் தேடி வருகிறார் என்றால் அதுதான் முதன்மையான சந்தோஷம். என் பிள்ளையே, அவரினுடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை உறுதி செய்து விட்டு நிச்சயமாக நாளைய விடியலை நீ நல்லபடியாக தொடங்கு. யாரேனும் மங்களகரமான பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்றுக்கொள். அதுவும் அவராக இருக்கலாம். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.